ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாளைக்கு ஹோட்டலுக்கு தேவையான பொருள்லாம் நைட்டே நான் எடுத்து எல்லாம் தனித்தனியாக வச்சுட்டு படுத்துக்குவேன். ஏன்னா இங்கே ஆள் இல்லை, பசங்க சின்ன சின்ன பசங்க சின்ன ஹெல்ப் தான் பண்ணுவானுங்க. ஏஞ்சி இதெல்லாம் அளவுலாம் அந்த நேரத்தில் கடமுடான்னு ஊட்டிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு மெதுவடை, இட்லி, சாம்பார், சட்னி வழக்கம் போல், அவ்வளோதான். வடைக்கு மாவு கடையில் வாங்கிலாம் நமக்கு சரி வராது. அதனால் குண்டரிசி, பச்சை அரிசி வீட்டில் இருக்குது. அதை ஊற வச்சு மாவு அரைச்சி பசங்க வச்சுட்டாங்க. இனிமேல் அதை நான் சலித்து வைக்கணும். சாம்பார் பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் ஃப்ரெண்டு வந்தாங்க, வெங்காயம் உரித்து கொடுத்துட்டாங்க. பூண்டு உரித்து வச்சாச்சு. பாருங்கள், எல்லாம் தான் ரெடியாக இருக்கா. மூக்குள்ள போகுது. இல்லை சளிச்சிக்க போகிற மாவு பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்கு பாருங்கள். மாவு, சாம்பார் பொடி, பூண்டு, இஞ்சி, வெங்காயம். இன்றைக்கி அவங்க தலை உரித்து கொடுத்துட்டாங்க. சாம்பார் பொடி சூப்பராக இருக்கும் வீட்டில் ரெடி பண்ணுறது. இந்த வீட்டில் அரைக்கிற பச்சரிசி மாவே வடைக்கு போட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும், நல்லாயிருக்கும் மக்களே. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே நான் கடையிலலாம் இது வாங்க மாட்டேன். எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணிப்பேன். உண்மையிலே நல்லாயிருக்கும். யாருக்காவது சாம்பார் பொடி தேவைன்றவங்க கட்டாயம், எனக்கு செய்ய தெரியலன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரெடி பண்ணி தருவேன். ரசப்பொடி, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே ரெடி பண்ணி தருவேன். கட்டாயம் வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அவ்வளோதான் மக்களே. எத்தனை மணிக்கு படுக்க போகிறேன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. மறுபடியும் 4:30க்கெலாம் எழுந்திரிக்கணும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.